ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காகவும் தேவாதி தேவனுக்கும் நம்முடைய போதகருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட எல்லா இடங்களிலேயும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி எல்லாரும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை சொல்லுகிறார்கள், அனுசரிக்கிறார்கள். ஆகவே நாமும் அதில் இருக்கிற சில காரியங்களை தியானிக்கும்படியாக இந்த பகுதியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இருந்து அங்கே 36ஆம் வசனம் வரைக்கும் 35ஆம் வசனம் வரைக்கும் எல்லாருமாய் சேர்ந்து நாம் சத்தமாய் வாசிக்கலாம். ஒன்று சேர்ந்து 29ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு இந்த சம்பவம் நன்றாய் தெரியும் எல்லாருக்கும். குருத்தோலையை பற்றி, கழுதையை பற்றி, கழுதை குட்டியை பற்றி எல்லாமே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வருஷமும் நாம் தியானித்து கொண்ட இந்த பகுதியை நான் வாசித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் என்னை ஒரு தாக்கத்துக்குள்ளாக கொண்டு சென்றது. இந்த ஒரு 32ஆம் வசனம் மாத்திரம் என்னை அதிகமான ஒரு தாக்கத்துக்குள்ளாக, அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அனுப்பப்பட்டவர்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே தம்முடைய சீஷர்கள் எல்லாரையும் அவர் என்ன செய்தார் என்றால் ஒவ்வொரு காரியங்களுக்காக அவர் அனுப்பினார். 2 பேராக ஜெபிப்பதற்கு, அற்புதங்களை செய்வதற்கு, வேலைகளை செய்வதற்கு, அவருக்கு முன்பதாக போய் ஆயத்த பணிகளை செய்வதற்கு, எல்லாவற்றிற்கும் 2 பேராக அனுப்பினார். பிசாசுகளை துரத்துவதற்கு கூட இயேசு கிறிஸ்து அனுப்பினார் சீஷர்களை. சிலர் பேரால் அந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது. சில பேர் இது எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று சொல்லி கூட கேட்டார்கள். ஆக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அவர் இருக்கிற நாளிலேயே அனுப்புகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவ்விதமாகவே இந்த பகுதியிலே அவர் கல்வாரி சிலுவையிலே, அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பு அவர் கல்வாரி சிலுவையில் பாடுபடுவதற்கு முன்பதாக இங்கேயும் ஒரு காரியத்தை செய்கிறார். 2 பேரை அனுப்பி, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, 29ஆம் வசனம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 2 பேரை அனுப்புகிறார். இங்கே இதுதான் முக்கியமான ஒரு காரியம். அனுப்பப்பட்டவர்கள், அப்படி அனுப்பின அந்த 2 நபர், அது யாரு நமக்கு தெரியாது. அந்த அனுப்பப்பட்டவர்கள் போய் அவர் சொன்னபடியே கண்டார்கள். உலகமெங்கிலும் குருத்தோலையை பிடித்து கொண்டு இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, அங்கே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி எல்லாம் பாடுகிறது உண்மைதான், முக்கியமான ஒரு காரியம்தான், அது அவசியமான ஒரு காரியம். ஆனால் அவருடைய நோக்கம் என்னவென்றால், என்னை அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த நாளிலுடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் கூட ஒரு காரியத்தை செய்வதற்கு அல்லது ஒரு வேலையை செய்வதற்கு சில இடங்களிலே அவர்கள் போவார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு பதிலாக இன்னொருவர் என்ன செய்வார்கள்? அனுப்புவார்கள். ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லுவார்கள், பிரதிநிதி. நான் போவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுடைய முக்கியமான ஒரு காரியமே, நான் எங்கெல்லாம் சென்றேனோ, நான் எதையெல்லாம் செய்தேனோ, நான் எப்படியெல்லாம் செய்தேனோ அதை எல்லாவற்றையும் யாரும் செய்ய வேண்டும்? சீஷர்கள். இன்றைக்கு யார் சீஷர்கள்? நாம தான். அப்ப சீஷர்களை அனுப்பினது போல நம்மையும் அவர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். என்ன காரியத்திற்கு? அவர் எதை விரும்புகிறாரோ, எதை செய்யும்படியாய் திட்டமிட்டிருக்கிறாரோ, எதை முன்குறித்திருக்கிறாரோ அதை செய்யும்படியாக அவர் நம்மை அனுப்புகிறார். நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறோம்? பள்ளிக்கு அனுப்புகிறோம். எதற்காக? நல்லா படிக்கணும். வேலைக்கு அனுப்புகிறோம். எதுக்காக? சம்பாதிக்கணும். திருமணம் பண்ணி வைக்கிறோம். திருமணம் பண்ணி கணவருடைய வீட்டுக்கு அனுப்புகிறோம். எதுக்கு? நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம். எதற்காக?
நம்முடைய நிலைமை மாற வேண்டும். அப்போ அனுப்புகிறதற்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது. சில நேரங்களில் சில திருமண வீட்டிற்கு ஆண்கள் மட்டும் போவார்கள். சில நேரத்தில் யாரை அனுப்பி விட்டுருவாங்க? மனைவியை. எதனால் மனைவி அனுப்புகிறாங்க? நான் வரமாட்டேன் நீ போ அப்படின்னு அனுப்புகிறாங்க. என்னுடைய சார்பாக மனைவியை. புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார் என்றால் அவர் சார்பாக நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அல்லேலூயா. அப்போ அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அப்போ அனுப்பப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? அவர் எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை அப்படியே செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு இராணுவம் இருக்கிறது. இராணுவம் எங்கேயோ இருக்கிறது, நம்முடைய இந்திய எல்லையில் இருக்கிறது. நம்ம பார்க்கல இராணுவத்தை. ஆனால் இராணுவத்திற்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அனுப்பி இருக்கோம். ஏன் நம்ம போகக்கூடாதா? என் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய தமிழ்நாட்டின் சார்பாக, என்னுடைய தேசத்தின் சார்பாக நான் இராணுவத்திற்கு இவர்களை அனுப்புகிறேன். இப்போ இராணுவத்துக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்க? இராணுவத்துக்கு போனவங்க சும்மா நின்றுக்கிட்டே இருப்பாங்களா? அவங்களோட பணி அவங்க செய்யணும். எதற்காக அனுப்பினோமோ, எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் அந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிரதான நோக்கம் என்னவென்றால் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். உண்மைதான். அவர் வந்து பாடுகளை பட்டு ஊழியம் செய்து எல்லாவற்றையும் செய்து அவர் 3ஆம் நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணல. இது கண்டினியூ ஆகணும். ஹல்லேலூயா. இது பின்தொடர வேண்டும், இந்த பணி தொடர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். வேதத்தில் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொருத்தரை அல்லது நபரை அல்லது சில மிருகங்களை கூட அனுப்பி இருக்கிறார்கள். முதலாவது நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது, நோவா காலத்திலே பேழையை செய்தார். ஜனங்கள் அங்கே பாவத்தில் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்தது. 40 நாட்கள் மழை பெய்தது. தண்ணி வெள்ளம் போல நின்றது. அங்கே பேழை அரராத் மலையில நின்ற பொழுது இப்போ அந்த தண்ணிக்குள்ள யார் போக முடியாது? மனுஷன் போக முடியாது. மனுஷனுக்கு பதிலாக இப்போ யாரை அனுப்புறாரு நோவா? காக்காவை அனுப்புறாரு. அடுத்து புறாவை அனுப்புறார். புறா காக்கா போய் அனுப்பப்பட்ட வேலையை செய்யவில்லை, புறா அனுப்பப்பட்ட வேலையை செய்தது. அல்லேலூயா. இப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு ஒவ்வொருவராய் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் அனுப்பினார். மனுஷர்களை தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், மனுஷரால் அனுப்பப்பட்டவர் இருக்கிறார்கள், தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருவராக அனுப்பினார். கடைசியாக தான் அவர் செய்தது எல்லாரையும் அனுப்பியாச்சு. இப்போ யாரை தான் அனுப்பணும்? குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்ப வேண்டும். வாசியுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 20:21. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, பிதா தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்? இந்த பூமிக்கு என்னை, இயேசு கிறிஸ்துவாகிய என்னை அனுப்பினது போல நான் இப்போ என்ன செய்கிறேன்? உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்போ தேவனுடைய நோக்கம் தான் செய்கிற ஒரு வேலையை இன்னொருவர் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அந்த பணி முடிந்து விடக்கூடாது, நின்று விடக்கூடாது என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். மோசேயை அனுப்பினார் பார்வோன் இடத்துல. மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னை பார்வோன் இடத்தில், யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்போ 4:13 வாசிங்க. அதற்கு அவர், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். ஆண்டவரே நான் போக மாட்டேன், யாரையாவது என்ன செய்யுங்க? அனுப்புங்க. உங்களைத்தான் அனுப்ப வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் என்றால் யாரை தான் அனுப்புவார்? நம்மளை தான் அனுப்புவார். ஆண்டவருக்கு எபிலிட்டி தேவையில்லை, அவைலபிலிட்டி தான் தேவை. ஹல்லேலூயா.
அவருக்கு எபிலிட்டி தேவை கிடையாது. எபிலிட்டினா இன்னைக்கு உலகத்தில் நம்மளை விட படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை விட திறமை வாய்ந்தவர்கள், அறிவுள்ளவர்கள். அவருக்கு அவங்கெல்லாம் தேவை கிடையாது. அவைலபிலிட்டி யாரு? அவங்களத்தான் அனுப்புவார். அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த மோசையை போல நாமும் சொல்லுகிறோம், ஆண்டவரே என்னால் முடியாதுப்பா, நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற, யாரையாவது அனுப்புங்க. சில டெலிவரன்ஸ், எகிப்தில் இருந்து விடுதலை பண்ணுவதற்கு நீ தான் சரியான ஆளுன்னா நம்ம தான் போகணும். ஜவ்வாது மலைக்கு போக வேண்டிய ஆள் இவங்க தானே, யார் தான் அனுப்புவார்? அவங்களத்தான். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மலை பிரதேசத்தில் போய் இருந்து அந்த குழுன்னு இருக்குன்னு விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அனுப்ப சித்தமாக இருக்கிறவர் வேற ஒருவர், அவங்கள அனுப்புவார். அல்லேலூயா. திருச்சி வெயில் எனக்கு பிடிக்காது, எனக்கு வெயிலே பிடிக்காது. ஆனால் இனி இங்கே அனுப்ப சித்தமாக வச்சு இந்த திருச்சியில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அனுப்பப்பட்டவர்கள் போய் அவர் சொன்னபடியே கண்டார்கள். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. நீங்கள் யோவான் 17:18 பாருங்கள். யோவான் 17:18, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை எங்க அனுப்புகிறேன்? உலகத்தில். வேற எங்கேயும் வேற்று கிரகத்துக்கு அனுப்பல. எங்க தான் அனுப்புறாரு? நம்ம பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எங்கே அனுப்பினார்? உலகத்திற்கு. அப்ப நம்ம எங்களை தான் அனுப்புறாரு, உலகத்துக்கு தான், வேற இடத்துக்கு இல்லை. அவர் வாழ்ந்த, அவர் ஊழியம் செய்த, அவர் இருந்த அந்த பூமியில், அந்த உலகத்தில் தான் நம்மையும் அனுப்புகிறார். பிரதான நோக்கம் என்னவென்றால், அவர் என்ன செய்ய சித்தமாய் என்னை அனுப்புகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதிகமாக அந்த வசனங்களை குறித்து பார்க்க முடியும். யோவான் 6:57 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. யோவான் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அப்ப அனுப்புகிறவர் யார் கூட தான் இருக்கிறார்? நம்ம கூட தான் இருக்கிறார். சில நேரத்தில் நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நம்ம கூட தான். அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பின பிதா என் கூட இருக்கிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன், உங்கள் கூட தான் நான் இருக்கிறேன், நான் வேற எங்கேயும் போகவே இல்லை. அல்லேலூயா. நான் வேகமாக இந்த செய்திக்குள்ளாக கடந்து போகிறேன். வேதத்தில் அநேகர் அனுப்பப்பட்டார்கள், அநேகர் கீழ்ப்படிந்தார்கள், அநேகர் மீறினார்கள். அனுப்பப்பட்டவர்கள் உதாரணத்துக்கு யோனாவை குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் யோனாவின் புஸ்தகத்தில் பார்ப்பீர்களானால், அங்கே யோனா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ஆண்டவரே, யோனா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். அதற்கு விரோதமாய் பிரசங்கி எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி எங்க போனாரு? தர்ஷீஷுக்கு போக சொன்னது. எங்க? நினிவேக்கு அனுப்புகிறார். இவர் போற இடம் தர்ஷீஷ். ஏன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு அந்த ஜனங்களை பிடிக்காது. சில நேரங்களில் நம்முடைய சுய இஷ்டத்துக்காக, நம்முடைய சுய விருப்பத்திற்காக கர்த்தர் அனுப்புகிற இடத்திற்கு போகாமல், கர்த்தர் அனுப்புகிற காரியத்தை செய்யாமல் நம்ம சுய இஷ்டத்துக்கு செய்கிறோம். இன்னொரு நபரை பார்க்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 19:18. அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக. அது எங்க இருக்குது? ஆமா, பக்கத்துல. அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாது ஆண்டவர். இங்கே இருந்து இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணிட்டு, இந்த மக்களாக வாழ்ந்து எல்லாம் பண்ணிட்டு இப்போ எங்கே போக முடியாது? அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போக முடியாது. இந்த ஊர் கிட்ட பக்கத்தில். ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு அந்த ஊர் பிடிக்காது, அந்த ஜனங்கள் பிடிக்காது, நான் போக மாட்டேன். இன்னொருத்தர் சொல்கிறார், ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் போக மாட்டேன். அடுத்து பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28, 29, 30. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். வேலை செய் என்றான், அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. சில நேரங்களில் இப்படியும் நபர் இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க? மாட்டேன் அப்படின்ட்டு மனஸ்தாபப்பட்டு போவாங்க. சில பேர் போகவே முடியாது, போகிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க.
தேவனாகிய கர்த்தர் இதை விரும்பவில்லை. அனுப்புகிறார் என்றால் போக வேண்டும், செய் என்றால் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் 3 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். ஒன்று ரோபோட். ரோபோட்னா ரோபோட் இல்லை, துடுப்பு படகு. 2 பக்கம் என்ன செய்வாங்க, கட்டையை வச்சு அப்படி துடுப்பு பண்ணி அந்த படகு போகும். இது பேர் ரோபோட், துடுப்பு படகு. இவங்க எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்றால், இவங்களை என்ன பண்ணணும்னா நம்ம தள்ளணும். போங்க, செய்யுங்க, ஜெபிங்க, பைபிள் படிங்க, உபவாசிங்க, சர்ச்சுக்கு வாங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், இப்படியே துடுப்பு போட்டுக்கிட்டே இருந்தால் தான் இந்த போட் என்ன செய்யும், போகும். அடுத்து இன்னொரு போட் இருக்குது. அந்த போட் என்னன்னா செயில் போட். அந்த செயில் போட் என்ன அப்படின்னு சொன்னால், காற்று வீசும், அதாவது விசைப்படகு. காற்று வீசுகிற பக்கத்துக்கு என்ன செய்யும், போகும். காற்று எங்கெல்லாம் வீசுதோ அந்த பக்கம்லாம் என்ன செய்யும், அது பாட்டுக்கு அப்படியே போகும். திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஒரே ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, கைத்தட்டு, சந்தோஷம், பாட்டு. என்ன, கர்த்தர் ஏதோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, அதனால் இன்றைக்கி இந்த சந்தோஷம். சில நாள் பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே நிற்கும், ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளா ஆமேன் அப்படின்னாலும் என்ன செய்ய வராது. இது காற்று வீசலைன்னு அர்த்தம். இது செயில் போட். 3வது கிறிஸ்தவர்கள், இது என்ன போட் அப்படின்னா ஸ்டீம் போட். இது ஸ்டார்ட் பண்ணால் போதும். என்னது, ஆமாம், எந்த லக்கை அடையணுமோ அது கரெக்டாக போய் ரீச் ஆகும். இன்றைக்கி மீன் பிடிக்கிறவங்க வச்சுருக்கிறதெல்லாம் என்ன போட்டு தான், ஸ்டீம் போட்டு தான் வச்சுருக்காங்க. முந்தி தான் கஷ்டம், விசைப்படகுலாம் இருந்துச்சு. திடீர்னு புயல் வந்தால் அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிடும். இப்போ அப்படி இல்லை, ஸ்டீம் போட்டு. இந்த ஏரியாவில் போய் இன்றைக்கி மீன் பிடிக்கணுன்னா அந்த போட் எங்கே போகும், கரெக்டாக அங்கே போய் ரீச் ஆகும். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஸ்டீம் போட்டாக தான் இருக்கணும். ரோபோட்டாக இருக்கக்கூடாது, செயில் போட்டாகவும் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், ஸ்டீம் போட்டாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாளில் அந்த அபிஷேகம், அந்த வல்லமை நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதே அபிஷேகத்தோட நம்முடைய டெஸ்டினேஷன், மெயின் டெஸ்டினேஷன் என்ன, அல்டிமேட் கோல் என்ன, நம்முடைய கோல், அவர் செய்த பணியை நான் செய்ய வேண்டும், அவர் அடைந்த வெற்றியை நானும் அடைய வேண்டும். அல்லேலூயா. இதற்காகத்தான் நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள். அனுப்பப்பட்டவர்கள் யார்? மீட்கப்பட்டவர்கள் எல்லாருமே யார் தான்? மீட்கப்பட்டவர்கள். அப்ப நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். மீட்கப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள். அப்ப நீங்களும் நானும் யாரு? அனுப்பப்பட்டவர்கள். ஆகவே தான் சொன்னேன், நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை அனுப்பினார்? அற்புதங்களை செய்ய, ஜெபிக்க, விடுதலையாக்க, சுவிசேஷத்தை அறிவிக்க, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை கண்டித்து உணர்த்த, இவர்களை அங்கே அக்கிரமத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வர, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தர் மீட்டெடுத்தார். நம்மையும் கர்த்தர் அவிதமாகவே மீட்டெடுத்திருக்கிறார். சில பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத சூழ்நிலைமை இருந்திருக்கும். கர்த்தர் அவர்களுக்கு சமாதானத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்திருப்பார். அப்ப நான் எங்க போனோம், நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்றால், என்னை போன்று சமாதானம் இல்லாதவர்களை சந்தித்து சமாதானத்தை நற்செய்தியாய் அறிவிக்கும்படியாய். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த என்னை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதினாலே நான் மீட்கப்பட்டேன் என்றால், என்னுடைய பிரதானமான நோக்கம், நான் அனுப்பப்பட்ட நோக்கம் எங்கேவென்றால், ரட்சிக்கப்படுகிறவர்களை நோக்கி என்னுடைய பாதை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே விடுதலை இல்லாமல், அங்கே பில்லி சூனியத்தில், அங்கே ஏவலினாலே கஷ்டப்பட்டு இருக்கிற நாம் விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்றால், என்னுடைய நோக்கம், நான் ஏன் அனுப்பப்பட்டேன், என்னை போன்று அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற, விடுதலையாகாமல் இருக்கிற, கட்டுண்டவர்களாய் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு நோக்கத்துக்காக அனுப்புறார். வியாதியில் இருந்தேன், தீராத வியாதி, கஷ்டத்தில் இருந்தேன், அந்த வியாதியிலிருந்து என்னை மீட்டெடுத்தார் என்றால், வியாதியஸ்தர்களை நோக்கி போகும்படியாய் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்போ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அப்போ நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், இவையெல்லாம் அன்றைக்கு அவர் சீஷர்களை அனுப்பினாரே, அதுபோல என்னையும் இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார். நான் அனுப்பப்பட்டவர்கள் போய் அப்படியே கண்டார்கள். அல்லேலூயா. அப்படியே கண்டார்கள் என்றால், அப்படியே பார்த்தார்கள், அப்படியே செய்தார்கள், அப்படியே நிறைவேற்றினார்கள். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அனுப்பின வசனம் வெறுமையா என்னிடத்திற்கு என்ன செய்யாமல் திரும்பாமல், அது நான் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை, அனுப்பப்பட்ட வார்த்தையே வெறுமையா திரும்பாதுன்னா, நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக வேலை செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு, நானும் எல்லார போல குருத்தோலை பிடிச்சிட்டு அப்படியே போனோம். இல்லை, நோக்கம் என்ன?
அதனுடைய பிரதான நோக்கம் என்ன? நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அனுப்பப்பட்ட நான் அவர் அனுப்பின வேலையை செய்கிறேனா? அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுகிறேனா? அனுப்பப்பட்ட காரியத்தின்படி நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேனா? அல்லது விசை படகை போல காற்றடிக்கிற திசையில நான் சென்று கொண்டு இருக்கிறேனா? இவங்ககிட்டலாம் பேச மாட்டேன். அவன் எங்க சொந்தக்காரன், இவங்ககிட்டலாம் பேச முடியுமா? கர்த்தர் சொல்றார், அவங்ககிட்ட தான் பேசும்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் அனுப்புகிற காரியம். நான் இன்றைய நாளிலே கர்த்தர் அனுப்புகிற தேவ பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதல் காரியம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் அங்கே 1 - 4 வரைக்கும் தேவனுடைய மகிமை பிரஸ்தாபத்தையும் அவருடைய மகிமையையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 4 வசனங்கள். 5 - 7 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், பாவத்தில் அங்கே உளையான சேற்றில் அக்கிரமத்தில் இருந்த நம்மை அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை, மகிமையை, வல்லமையை நமக்கு காண்பித்து, இயேசு கிறிஸ்து யார் என்பதை காண்பித்து நம்மை ரட்சித்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய மகிமையை கண்டு, அவருடைய அந்த விடுதலையை கண்டு, ரட்சிப்பை கண்டு ருசித்து விடுதலையாக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது ஆதினால் என் வாயை தொட்டு இதோ உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம், அவரிடத்தில் பாவ அறிக்கை செய்தோம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? அன்றைக்கு ஏசாயாவுக்கு ஒரு அக்கினி தழல் வந்து அவனுடைய நாவை தொட்டு அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. எனக்கும் உங்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தமானது கடந்து வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி என்னை நிவிர்த்தி ஆக்கிற்று. இப்பதான் முக்கியமான காரியம், நிவிர்த்தி ஆனது. அடுத்து, பின்பு யாரை நான் அனுப்புவேன்? ரட்சிக்கப்பட்ட உடனே நடக்கிற காரியம் இது. அதுதான் இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, என்றைக்கு என்னுடைய பாவம் நீங்கினதோ, என்றைக்கு என்னுடைய அக்கிரமம் கழுவப்பட்டதோ, என்றைக்கு அவருடைய பிள்ளையாய் மாறினேனோ, என்றைக்கு அவருடைய குமாரனாய் குமாரத்தியாய் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டேனோ, அன்றைக்கே அந்த நிமிஷமே அடுத்த நொடி நடக்கிற ஒரு காரியம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்றேன். என்னை நான் போறேன்னு சொல்லல, வார்த்தையை நல்லா கவனிக்கணும். இதோ அடியேன் இருக்கிறேன், நான் போறேன் ஆண்டவரே சொல்லல, என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் போய் அனுப்புறாரு. நான் என்னை அனுப்புறதுக்கு நான் வர்றேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும். இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும். இதோ யார் போவா? இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறார். யார் போவா? யார் என்னுடைய காரியமாய் போவார்? யாரை அனுப்புவேன்? நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம வீடு, நம்ம வேலை, நம்முடைய காரியம், நம்ம பிரச்சனை, இதுல நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்மை பார்த்து தான் கேட்குறாரு, யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவார்? ஏசாயா சொல்றான், என்றைக்கு அவனுடைய பாவம் நிவிர்த்தி ஆனதோ, அக்கிரமம் நீங்கினதோ, உடனடியான ஒரு வார்த்தை, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டே, எனக்கு என்ன கிடைக்கும்? கஷ்டத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. என்னை அனுப்பும் என்கிறதான வார்த்தை அவர் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் 2 பேர் போய் அங்கே கிராமத்துக்குள்ளே நீங்கள் போய் அங்கே ஒரு கழுதையையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள் சொல்லி அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவர்கள் போய் அப்படியே கண்டார்கள். அப்படியே இனி அதிகமாய் தாக்கின அந்த வார்த்தை, அப்படியே கண்டார்கள். இன்னைக்கு நம்மளை அனுப்பி இருக்கிறாரு, நம்ம அப்படியே பார்க்குறோமா? அப்படியே செய்கிறோமா? அப்படியே நிறைவேற்றுகிறோமா? ஹல்லேலூயா. அப்படியே ஏசாயா சொல்கிறார், ஆண்டவரே தீர்க்கதரிசி என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன், நான் போகிறேன் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஏசாயாவின் இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம் அத்தனையும் சொல்லப்பட்டது. வேற யாருக்குமே சொல்லலை.
என்றைக்கு ஏசாயாவினுடைய வாயில என்னை அனுப்பும்னு வார்த்தை வந்துச்சோ, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் சமாதான பிரபு, அதிசயமானவர். அல்லேலூயா. அவருடைய பாடு மரணங்களை எல்லாம் சொல்றாரு 53வது அதிகாரத்தில். எப்படி? என்னை அனுப்பும். என்றைக்கு நான் ஆண்டவரிடத்துல என்ன அனுப்புங்க ஆண்டவரே, நான் இருக்கேன், நான் சும்மா தான் இருக்கேன், இனி அனுப்புங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை நம்முடைய வாயிலே வரும் பொழுது கர்த்தர் அவர் என்ன காரியத்தை எதிர்பார்த்தாரோ அதை அப்படியே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த அனுப்பப்பட்டவருடைய காரியத்தில் எல்லா காரியத்திலையும் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் முதலாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? அங்கே தேவாலயத்தில் இருக்கிறவர்களை துன்பப்படுத்தும்படியாக கடிதத்தை வாங்கி கொண்டு அவர் கடந்து போகிறார். கடந்து போகும் பொழுது 9ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இப்பொழுது சடுதியிலே ஒரு ஒளி உண்டாகி அங்கே பவுலை சந்தித்தது. பவுலை சந்தித்த உடனே பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார்? நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அடுத்த வார்த்தை சொல்றாரு, ஆண்டவரே 6வது வசனம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். ஒரு மாற்றம், கட்டப்பட்டு இருக்கிற நிலைமையில் இருந்து ஒரு மனுஷனுக்கு மாற்றம் வந்த உடனே அடுத்த வார்த்தை அவங்க வாயில வர வேண்டியது, அடுத்தவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே உன்னை அனுப்புறேன், பட்டணத்துக்குள்ள அனுப்புறேன், நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஹல்லேலூயா. இதை குறித்து நீங்க 22வது அதிகாரத்தில் தெளிவா நீங்க வாசிக்க முடியும். 22வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. 22:10 அப்போஸ்தலர் 22:10. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன், நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டது எல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும். சரி, இப்ப 21வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அல்லேலூயா. இப்போ எங்கே போகணுன்னே தெரியல, ஆனால் நான் என்ன செய்யணும் கேட்ட உடனே நீ போ பட்டணத்துக்குள்ள. இப்போ சொல்றார் ஆண்டவர், நீ தூரமாய் புறஜாதிகளிடத்தில் உன்னை அனுப்புவேன். ஹல்லேலூயா. முதல் காரியம், அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அனுப்பப்பட்டவர்கள் they will respond to the call of God. அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அனுப்பப்பட்டவர்கள் அந்த எந்த ஊரா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த தேசமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமையா இருக்கட்டும், அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர், ஆண்டவரே என்னை அனுப்பும். ஹல்லேலூயா. இது முதல் காரியம். அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு they will respond to the call. இரண்டாவது, அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 6:20. இன்னொருவர் எபிரேயர் 4:12 எடுத்துக்கொள்ளுங்கள். நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் உருவ குத்துகிறதாயும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இரண்டாவது, அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வல்லமை, அதிகாரம் அதை உடையவர்களாக, தேவ பிரசன்னத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல் காரியம், அனுப்பப்பட்டவர்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய வல்லமை, அதிகாரம், அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். இங்கே ஸ்தேவானை குறித்து நாம் நன்றாய் நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம்
அனுப்பப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை என்றைக்குமே தேவனுடைய வல்லமையினாலும் அதிகாரம் எங்கே இருந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள்ளே நிரம்பி இருக்கிறதோ அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆகவேதான் அங்கே சீஷர்கள் சொல்லும் பொழுது இயேசுவினிடத்தில் இதை எங்களால் ஏன் செய்ய முடியாமற் போயிற்று? ஏன்னா அவங்ககிட்ட வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. அப்போ தான் சொல்கிறாரு, இந்த வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே ஒழிய வேற எதனாலும் போகாது. உபவாசம் ஜெபத்தில் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே போகட்டும் நான் சொல்லுவோம். உபவாச ஜெபத்தில் என்ன செய்வோம்? ஒரு பிசாசை விரட்டுறோன்னா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எப்படி ஜெபிப்போம்? அதிகாரத்தோடு, கர்த்தருடைய வல்லமையோடு, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தோடு. அப்போ தான் அந்த பிசாசு போகும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ பண்ணினது உங்ககிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, வல்லமை இல்லை, மகிமை இல்லை, இதனால் நீ நிரப்பப்படு. அதுதான் அந்த உபவாச ஜெபம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோன்னா 3 நாள் 10 நாள் 15 நாள் இல்லை. அனுப்பப்பட்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தை உடையவர்களாக. ஆகவே தான் எபிரேயர் 4:12 வாசித்தோம், கர்த்தருடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ளதாயும் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாகவும் அது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு வல்லமை உள்ளது! அந்த அதிகாரம் நம்மகிட்ட இருக்கணும். இப்போ ஸ்தேவானை குறித்து பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்னா பரிசுத்த ஆவி உடையவர்களாக இருக்கணும். அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்? ஞானம் நிறைந்தவர்களாக இருக்கணும். அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும்னா நற்சாட்சி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எடுத்தவங்கள்லாம் போயிட முடியாது, எடுத்தவங்கள்லாம் செஞ்சிட முடியாது. பரிசுத்த ஆவி, ஞானம், நற்சாட்சி. ஹல்லேலூயா. அந்த ஞானம் நிறைந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த ஞானம் நிறைந்து அதுதான் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய். ஹல்லேலூயா. ஞானம் சொன்னோன்னே ஏதோ நம்ம அப்படியே நிறைய கற்றுக்கிட்டு தியாலஜிக்கல் பைபிள் காலேஜ்லலாம் இதை படிங்க போதும், இதை படித்தா போதும். ஹல்லேலூயா. இதுக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்தில். இதெல்லாம் சும்மா நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு எங்களுக்கு பேருக்கு பின்னாடி இருக்குதான்னு கேட்டால் சொல்கிறதுக்காக படிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலானது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். 4ஆவது வசனம் வாசிங்க. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் போதிக்கிற ஊழியத்திலும். அப்ப வேத வசனத்தை போதிக்கணும்னா என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? போதிக்க முடியும். இப்ப 8ஆவது வசனத்தை வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 10ஆம் வசனம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால். ஹல்லேலூயா. இன்னைக்கு அனுப்பப்பட்டவங்கலாம் அப்படியே ஒரு கிராமத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு எதிர்ப்பு வந்த உடனே அல்லது ஒரு நபர்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லி அவங்க ஒரு காரியத்தை எதிர்த்து பேசினோடனே இவங்க என்ன ஆயிடுறாங்க? அவ்வளோதான், பயந்துடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், முடியலை. ஏன் அப்படின்னா எனக்குள்ள அதிகாரம் இல்லை, அவருடைய வல்லமை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. ஹல்லேலூயா. இது இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம போய் ஒரு வார்த்தை இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னோடனே அது கிரியை செய்யும். இங்கே ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க. நம்ம கிட்ட ரெண்டுமே இல்லை, வார்த்தையும் இல்லை, இன்னொன்று என்ன இல்லை, ஆவியும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அதனால என்ன ஆயிடுறோம்? அப்படியே ஓடி வந்துடுறோம். நம்ம எதிர்த்து நிற்க கூடாமற் போயிற்று. 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஹல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை, எந்த ஒரு அனுப்பப்பட்ட தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிறைந்திருக்கிறார்களோ அவர்களை தேவ தூதர்கள் போல ஒவ்வொருவரும் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தான் நாங்கள் சுவிசேஷ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. கழுத மேலே ஏறினார், உண்மைதான். ஓசன்னா பாடினாங்க, உண்மைதான். துணியெல்லாம் விரிச்சாங்க, உண்மைதான். இலத்தலையெல்லாம் போட்டாங்க, உண்மைதான். அனுப்பப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன?
அனுப்பப்பட்டவர்களுடைய நிலைமை. ஹல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் போய் அப்படியே கண்டார்கள். ஸ்தேவானை அனுப்பினார். அவர் எதற்காக ஸ்தேவானை அனுப்பினாரோ ஸ்தேவான் அதை அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. அப்ப உங்களையும் என்னையும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார் என்றால் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இரண்டாவதாக, வார்த்தையினாலும் வல்லமையினாலும் தேவ மகிமையினாலும் நிரப்பப்பட்டு இருக்கிறோமா? முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நான் நேரம் கடந்து போகிறதுனால் வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 18:5 வாசியுங்கள். 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்பின 17:45. தாவீது தன்னை அனுப்புகிற, சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்து. ஏன் தாவீது சவுல் அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் புத்தியா நடந்தாருன்னு சொன்னா, அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் உம்மை நோக்கி நான் முறையிடுகிறேன். நான் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். எனக்கு உணவே எதுதான்? வார்த்தை தான், வேற எதுவுமே இல்லை ஆண்டவரே. அந்த வார்த்தை இருந்ததுனால தான் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் போய் புத்தியாய் நடந்தான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நம்மை அனுப்புகிற எல்லா இடத்திலும் ஞானமாய் புத்தியாய் அறிவாய் நாம் நடந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. கிதியோனை குறித்து பார்ப்போம். கிதியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிதியோன் அங்கே கோதுமை களையிலே அவன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் வந்து கிதியோனை அழைக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அப்ப இந்த கிதியோன் என்ன சொன்னார்? ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. இல்ல, எடுத்தோடனே ஆண்டவரே என்னுடைய குடும்பம் மிகவும், மனாசையில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது, என்னுடைய தாய் தகப்பனெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நான் வந்து எப்படி போவேன் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே நானா போகல, என்னைய ஒருத்தர் அனுப்புகிறார், ஆகவே நான் தைரியமாய் போவேன் என்று கிதியோனுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. ஆகவே தான் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் பட்டயமே கிதியோனின் பட்டயம். ஹல்லேலூயா. அப்ப அந்த பட்டயம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தை. போமாட்டேன்னு சொன்ன ஆளு இன்னைக்கு தைரியமா போறாருன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை அவருக்குள்ளே கிரியை செய்தபடியினாலே கர்த்தர் பலத்த காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 6:15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். மூன்றாவதாக, அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? முதல் காரியம், அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுப்பார்கள். இரண்டாவது, வார்த்தையோடும் வல்லமையோடும் தேவ பிரசன்னத்தோடும் நிறைந்திருப்பார்கள். மூன்றாவதாக, அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் ஆயத்தத்தோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. எப்ப சொன்னாலும், இல்லை ஆண்டவரே நாளைக்கு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நாளைக்கு போக முடியாது, நான் வேணா அடுத்த வாரம் போகட்டா, அடுத்த வாரம் ஒரு நாள் சொல்லட்டா? நோ எஸ்கியூஸ். அந்த இடத்துக்கு அந்த வார்த்தையே கிடையாது. நைட்டு 12 மணிக்கு எழுப்பி கர்த்தர் அனுப்புனார்னா என்ன செஞ்சுதான் ஆகணும்? போய் தான் ஆகணும். திடீர்னு நமக்கு முடியாமல் இருக்கும், போன்னு சொல்லுவார். இப்போ கூட சாட்சி கேட்டோம், காலை அடிபட்டிருக்குது, குச்சியை ஊனிட்டு கர்த்தர் இனி அந்த கிராமத்துக்கு போன்னு சொன்னார், இனி அனுப்புகிறார், நான் போவேன். ஹல்லேலூயா. இதுதான் எப்பவும் ஆயத்தமா இருக்கணும். பலவீனத்தையோ சூழ்நிலைமையோ குடும்பத்தையோ பிரச்சனைகளையோ குறைவுகளையோ சொல்லுகிற நிலைமை அல்ல. சமாதானம் என்னும் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில், எப்பவும் காலில் எப்படி இருக்கணும்னா ரெடியா மாட்டி, செப்பலை மாட்டிட்டு நின்ன மாதிரி நிற்கணும். போன்னு சொன்னால் ஒரு வார்த்தை, அங்கே மிலிட்ரியில் இருக்கிறவங்க, இராணுவத்தில் இருக்கிறவங்க அந்த எல்லைகளில் கன்னை வச்சுட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க, ரெடியாக நிற்பாங்க. என்னமோ அடுத்து வித்தின் அ செகண்ட் யாரோ அடிக்க போகிறது மாதிரி நிற்பாங்க. ஏன்? எப்போ சண்டை வரும், எப்போ குண்டு விழும் தெரியாது. அந்த சத்தம் ஓகே ரெடி அப்படின்னு இவங்க என்ன செஞ்சு ஆகணும்?
யாரை சுடணும் எங்கே சுடணும்லாம் கேட்க மாட்டாங்க, வரிசையாக சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நீங்களும் நானும் அனுப்பப்பட்டவர்கள் என்றால், ஆண்டவரே எங்கே போனோம், யார்கிட்ட போனோம், எதுக்கு போனோம், ஏன் போனோம், எப்படி போனோம் இல்லை. அல்லேலூயா. அனுப்பப்பட்டவர்கள் போனாங்க, அவ்வளோதான் சொல்லியிருக்கு. கழுதையில் போனாங்களா, குதிரையில் போனாங்களா, மாட்டு வண்டியில் போனாங்களா தெரியாது. அனுப்பப்பட்டவர்கள் போனார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் போ, நான் உன்னை அனுப்புகிறேன் என்றால் உடனடியாக நம்ம கிளம்புறதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ. அவ்வளோதான், வேற எதுவுமே சொல்லலை. அடுத்த வார்த்தை சொல்லுது, அந்தப்படி அவன் எழுந்து எங்க வனாந்தரத்தில் எங்க போக, வனாந்தரம் இருக்கு, எந்த எப்படி யாரை பார்க்க, எதுக்கு வனாந்தரத்துக்கு போனா வனாந்தரத்துக்கு போ. அந்தப்படி அவன் எழுந்து போனான். பி ரெடி. எப்பொழுதும் ஒரு அனுப்பப்பட்ட தேவ பிள்ளை கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் நிறைந்தவர்களாய் மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆயத்தத்தோடு. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்துட்டேன், ஆண்டவர் தான் எனக்கு அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தயார் பண்ணி ஃபுல்லாக நான் அப்படியே எனர்ஜி ஏற்றி அப்படியே வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நிரப்பப்பட்ட நான் படுத்து தூங்க அல்ல, எப்போ சொல்லுவார், எப்போ சொல்லுவார், எப்போ சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த ஆயத்தத்தோடு ரெடியாக நிற்கணும். பிலிப்பு ரெடியாக இருந்தார். இப்போ ஆவியானவர் சொல்லுகிறாரு, நீ போய் என்ன செய், காசா பட்டணத்தில் வனாந்த மார்க்கமாய் போ என்று சொல்லிவிட்டார். அடுத்தது 29ஆம் வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். பிலிப்பு சொல்லலை, இப்போ போய் சொல்கிறீங்களா ஆண்டவரே, உச்சி வெயில், இந்த வெயிலில் இந்த வனாந்தரத்தில் யாராவது போவாங்களா, எனக்கே முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமே. இல்லை, நீ போனா போனார், எழும்புனா எழும்பினார், சேர்ந்து கொள்ளனா சேர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. சில நேரங்களிலே, அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவருக்கு எபிலிட்டி தேவையில்லை, அவைலபிலிட்டி தான் தேவை. ஹல்லேலூயா. யார் அவைலபிளாக இருக்காங்களோ, யார் ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு வேலையை முடிச்சுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். இன்னார் திறமை, இந்நாள் இல்லை, யாரால முடியும், யார் இப்போ ஆயத்தமாக இருக்கிறா, ரெடியாக காலில் மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. பிலிப்பு ரெடியாக இருந்தார், அனுப்புனார். ஹல்லேலூயா. நடந்த காரியம் பாருங்கள், 35ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. எதுக்கு போக சொன்னாருன்னு தெரியல, யார்கிட்ட போக சொன்னாருன்னு தெரியல, என்ன செய்யணும்னு சொல்ல, ஆனால் போனார். ஒரு சம்பவத்தை பார்த்தாரு. இவர் ஏசாயா தீர்க்கதரிசி ஆகம புத்தகங்களை வாசித்து கொண்டு இருக்கிறார். இவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் வாசிக்கிறீங்களே, இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவதற்கு முன்பதாக, அவருடைய அற்புதங்களை சொல்லுவதற்கு முன்பதாக நீங்கள் அதிலே என்ன செய்யப்பட்டு இருக்க வேண்டும், ஆயத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ வாசனை ஏசாயாவா, எனக்கே கொஞ்சம் ஏசாயா வாசித்தாலே குழப்பதான் செய்யும், கொஞ்சம் புரியாது தான். நான் வேணா எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்லட்டா? சொல்லலை. அப்படியா? கொண்டாங்க, நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டது மாத்திரமல்ல, அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் எப்பயும் பைபிள் நல்லா வாசிப்பேன், ஆனால் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லலாம் தெரியாது, சுவிசேஷம் சொல்லலாம் தெரியாது. இல்லை, எனக்கு வாசிக்கவும் தெரியும், எனக்குள்ளேயும் அந்த வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நான் மற்றவர்களிடத்துல சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவங்களுக்கு எப்படி புரியுமோ, அவங்க எப்படி விளங்கிக்கிடுவாங்களோ அப்படி நான் எடுத்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. பிலிப்பு சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி சொன்ன பிறகு நடந்த காரியம் பாருங்க, 37ஆம் வசனம். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உடனே ஞானஸ்நானம் பெற்றான்.
ஹல்லேலூயா. ரட்சிப்பு எப்படி நடக்கிறது தெரியுமா? அனுப்பப்பட்டவங்க வேலை செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். அனுப்பப்பட்டவங்க சும்மா அப்படியே இருந்தோன்னா நடக்காது. அனுப்பப்பட்டவங்க கீழ்ப்படியணும், அனுப்பப்பட்டவங்க ஒப்பு கொடுக்கணும், அனுப்பப்பட்டவங்க வார்த்தையினால் நிரம்பி இருக்கணும், அனுப்பப்பட்டவங்க வல்லமையினாலும் மகிமையினால் நிரம்பி இருக்கணும். அந்த நிரப்பப்பட்ட வார்த்தை இன்னொருத்தட்ட போய் பேசுகிற அளவுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இவ்வளவு காரியம் இருந்துச்சுன்னு சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள் போய் அப்படியே கண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை ஃபில் மீ வித் யோர் வேர்டு, என்னுடைய வார்த்தையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உடைய மகிமையினால். அப்படின்னா நீங்கள் போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஸ்தேவானை பார்த்த பொழுதே அவனுடைய முகம் தேவ தூதர்களுடைய முகம் போல் இருந்தது போல உங்களையும் என்னையும் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். கடைசியாக நான்காவதாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். இங்கே சவுலை குறித்து 13ஆம் வசனம் சொல்லு. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, தாவீது தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பயுமே இருக்கிறார். எனி டைம், எப்பயுமே ஆவியானவர் இருக்கிறார். என்றைக்கு சாமுவேல் வந்து தாவீதை தைல கொம்பினாலே அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாள்ல இருந்து தாவீது மேல யார் இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறி அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிள்ளையாய் மாற்றப்பட்டோமோ அன்றைக்கே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் என்றைக்கும் எப்படி இருக்க வேண்டும்? தங்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தங்கி இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். ஹல்லேலூயா. நான்காவதாக யாரை கர்த்தர் அனுப்புவார்? அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, நான் உன்னை அனுப்புவேன். ஹல்லேலூயா. அப்போ நிரப்பப்படாத பாத்திரம்லாம் என்ன செய்ய முடியாது? அனுப்ப முடியாது. அப்போ கர்த்தருடைய வேலையை அனுப்பப்பட்ட நான், நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள், அனுப்பப்பட்ட நான் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய பாத்திரம் அபிஷேகத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு அப்பா நான் அப்படியே வானத்தில் மிதந்தேன். இல்லை, இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அந்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறதா? தாவீதின் மேல் இறங்கி இருந்த அபிஷேகம் நம்ம மேலே இறங்கி இருக்கிறதா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இப்போ இந்த தைல கொம்பை நிரப்புகிறது அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவ்வளோ பெரிய நியாயாதிபதி இடத்தில் சொல்லுகிறார், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அப்போ என்னுடைய பாத்திரத்தை யார் தான் நிரப்பணும்? ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டாரு. கொடுத்த அபிஷேகத்தை நிரப்புகிற வேலை யாருடைய வேலை? ஏன் வேலை. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த கூட்டத்துக்கு போனால், அந்த மீட்டிங்க்கு போனால், அந்த அபிஷேக கூட்டத்துக்கு போனால், இவர் நடத்தினா, இவங்க பாடுனா, இவங்க தலையில் கை வச்சா, இல்லை, நான் நிரப்பணும். ஆண்டவரே, அனுப்பப்பட்ட நான் எப்பொழுதும் நிரம்பி இருக்க தைலத்தால் அங்கே சாமுவேல்கிட்ட தெளிவாக சொல்கிறார், நிரப்பி கொண்டு வா, நான் உன்னை அனுப்புவேன். நீ நிரப்பாமல் ஒன்று அனுப்ப முடியாது. அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் கர்த்தருடைய எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது வீணும் வியர்த்தமுமாயிருக்கும். அபிஷேகம் இருந்தால் மட்டும்தான் அங்கே இப்போ சாமுவேல் போறாரு, தாவீதை தேர்ந்தெடுக்கிறாரு, அவருடைய அபிஷேகத்தை ஊற்றுன உடனே அந்த அபிஷேகம் தாவீதின் மேல் தங்கி இருந்து
இப்போ வேலை செய்யுது யார்கிட்ட? சவுல்கிட்ட, சாமுவேல்கிட்ட இருந்து தாவீது, தாவீதிட்ட இருந்து இப்போ சவுல். என்னது? அவர்கிட்ட இருக்கிற பொல்லாத ஆவி இவங்கிட்ட இருக்கிற இந்த அபிஷேகத்தினால துரத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ அனுப்பப்படுறவங்க எப்படி இருக்கணும்னா நிரப்பப்பட்டவர்களாய். ஆகவே தான் 2 தீமோத்தேயு 1:6 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவினிடத்தில் ஊழியத்தை கொடுக்கும் பொழுது, எப்பா எனக்கு அடுத்து நீ தான் இந்த ஊழியத்தை செய்ய போற, இந்த ஊழியத்தை செய்ய போற நீ உன்னை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். உனக்கு உண்டான தேவ வரம். அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவரே நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும், இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்தார் என்று சொன்ன மாத்திரத்திலே எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முத்திரையாய் பெற்ற அபிஷேகம். என்றைக்கு? இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு முத்திரையாய் பெற்ற அபிஷேகம். அதை வாசியுங்கள். எபேசியர் 13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, விசுவாசிகள்னா என்னது? ஆமா, இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், அவர்தான் ஜீவனுள்ள தேவன், அவர்தான் எனக்கு என்ன தரப்போறாரு? நித்திய ஜீவனை தரப்போகிறார். எபேசியர் 1:13 அவர்தான் எனக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார் என்கிறதான அந்த விசுவாசம் வந்து விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப அன்னைக்கே நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுருச்சு? பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுருச்சு. இதை நான் என்ன செய்யணும்னா நிரப்பணும். நான் தான் நிரப்பணும். கொடுக்கப்பட்டதா அப்படியே வைக்காம இந்த பாத்திரத்தை கொடுத்துட்டாரு பாத்திரத்தை. இந்த பாத்திரம் உனக்கு தான். கொடுக்கும் போது எப்படி கொடுத்தார்? எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்தார். எம்டியா கொடுக்கல, ஃபில் பண்ணி கொடுத்தார். இப்போ நான் டெய்லி அந்த தண்ணி குடிக்கிறேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் தண்ணி குடிக்கிறேன். குடிக்க தண்ணி என்ன செய்யுது? குறையுது. இதை நிரப்புறது யார் தான் செய்யணும்? நான் தான் செய்யணும். ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கள் தானே கொடுத்தீங்க, இந்த தண்ணி நீங்கள் தானே கொடுத்தீங்க, ஊற்றுமையா நிரப்புமையானா ஆண்டவர் சொல்லுவார், நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய், அதன் மூலமாக கிரியை நடப்பிக்கிறதா என் வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆவியானவர் வந்து ஊற்றுவார். இல்லை, அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார். சாமுவேலை பார்த்து, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா, நான் உன்னை அனுப்புவேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற வேலை இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல ஒவ்வொருவரும் போய் கேளுங்க. ஆண்டவரே, அனுப்பப்பட்ட நான், நீங்கள் அனுப்பப்பட்டவங்க தானே எல்லாருமே? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அனுப்பப்பட்ட நான் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க, உம்முடைய வார்த்தையாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் நிறைந்திருக்க, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க, நிரப்பப்பட்டு இருக்க. ஆகவே தான் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எவ்ரிடே அது அப்படியே போய்கிட்டே, ஃப்ளோயிங் டவுன் போய்கிட்டே இருக்கு, அதில் குறைவே இல்லை. இன்னைக்கு நல்லா இருக்குது, இன்னைக்கு நல்ல பாட்டு, இன்னைக்கு நல்ல ஆராதனை, அதனால ஆராதிச்சு இல்லை. உங்களுக்குள்ள நீங்கள் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பித்து நிரப்பி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லா நாளும் எல்லா நேரமும் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இது குறிப்பிட்ட ஆள், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட பாட்டு, குறிப்பிட்ட பீட்டு சவுண்டு, கீபோர்டு இல்லவே இல்லை. அன்றைக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் என்ன கீபோர்டு போட்டால் வந்தார், அன்றைக்கெல்லாம் மைக் வச்சா வந்தார்? இல்லவே இல்லை. யாரெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் வாஞ்சையாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் தாகமாக இருந்தாங்களோ, ஆவியானவரே இன்னைக்கு நீங்கள் வரணும் ஆண்டவரே, என்ன நிரப்பணும் ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கும் பொழுது நம்மை அனுப்புகிறதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நாமும் ஆயத்தம் உள்ளவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை நீர் அனுப்புகிறீர் ஆண்டவரே, நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். யூ ஆர் சென்ட், ஆர் யூ ஆர் சென்ட் ஒன்ஸ். நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். என்ன அனுப்புகிறீங்க ஆண்டவரே,
என்னை அனுப்பி இருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய அன்பை ருசி பாராதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டும் முழுமையாக சபைக்கு வராமல் உம்மை தொழுது கொள்ளாமல் இருக்கிறவங்களும் பேர் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்னை ரட்சித்து வேறு பிரித்து உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே சொந்த பிள்ளையாய் மாற்றி என்னை நீர் கர்த்தாவே கொண்டு வந்திருக்கிறீர் என்றால் என்னை அனுப்பும்படியாய் கொண்டு வந்திருக்கிறேன். அனுப்பப்பட்டவர்கள் போய் அப்படியே கண்டார்கள். ஆண்டவரே, நான் அப்படியே செய்ய, அப்படியே பார்க்க, அப்படியே நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பத்தக்கதாக என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை விட்டு கொடுக்கிறேன். என் கொம்பை தைலத்தினால் நிரப்ப, அதனாலே நான் அனுப்பப்பட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் அனுப்பப்பட்ட மகளாய், அனுப்பப்பட்ட மகனாய் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும். அன்றைக்கு அனுப்பப்பட்ட யோவானும் பேதுருவும் தேவ ஆலயத்தில் நுழைந்து செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிரப்பப்பட்டிருந்தபடியினாலே தான் சப்பானியை பார்த்து சொன்னார்கள், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. ஏன் தெரியுமா? இவர்களிடத்தில் இருந்த அபிஷேகம் அந்த சப்பானியை எழுப்பி நடக்க வைத்தது. இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அநேகரை மாற்ற போகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களை மாற்றும், உங்க குடும்பத்தை மாற்றும், உங்களுடைய நீங்கள் வாழுகிற இடத்தை மாற்றும், நீங்கள் வேலை செய்கிற இடத்தை மாற்றும், உங்களுடைய சமுதாயத்தை மாற்றும், சபையை மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அனுப்பப்பட்ட நான் போய் அப்படியே செய்ய, ஏசாயாவை போல, பவுலை போல, ஸ்தேவானை போல, ஆண்டவரே பிலிப்புவை போல நானும் உமக்காக அனுப்பப்பட்ட மகளாய் மாற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீரே கிரியை செய்வீராக. முற்றுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுதும் தாவீதை போல நிரம்பி இருக்கிற அனுபவத்தில் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்வீராக கேட்போம் ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அனுப்பி இருக்கிறீர். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாக எங்களை அனுப்பி இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை முற்றுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்ற உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் மகிமையினாலும் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க உதவி செய்யும். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் எப்பொழுதும் நிரம்பினவர்களாக எங்களுடைய பாத்திரம், எங்களுடைய கொம்பு நிரப்பப்பட்டு இருக்க ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே கொடுத்த அந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், அவருடைய வேலையில் நம்முடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருமானத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபையாய் அனுப்பப்பட்டவர்களாய் காணப்பட, சபையாய் அனுப்பப்பட்டவர்களாய் உம்முடைய வேலையை செய்ய இந்த நாளிலிருந்து கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.